சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபரை ரூபாய் 75 லட்சம் ஏமாற்றிய பெண்ணிடமிருந்து மேற்படி தொகையை பெற்றுத்தர வேண்டி இன்றைய தினம் சென்னை காவல்துறை ஆணையாளர் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கோம். என்னன்னா இந்த இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் அவர் விவகாரத்தானவர் டைவர்ஸ் மேட்ரிமோனின்ற ஒரு .comல ஒரு வெப்சைட்ல அவர் பதிவு பண்றாரு. மகள் தேவைன்னு சொல்லி பதிவு பண்றாரு. அதே மாதிரி டைவர்ஸ் ஆனவங்கெல்லாம் சேர்ந்து டைவர்ஸ் ஆனவங்களுக்காக மணமகனும் டைவர்ஸ் ஆன மணப்பெண்ணும் அந்த இணையதளத்தில் பதிவு பண்ணா அவங்களுக்கான துணையை தேடிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு வெப்சைட் உருவாக்கப்பட்டிருக்கு. அது பேர் டைவர்ஸ் மேட்ரிமோனி. அந்த மேட்ரிமோனியல் .comல பதிவு செய்யப்பட்ட எங்களுடைய கிளைண்ட் அந்த சென்னை சேர்ந்த தொழிலதிபர். அவங்கள ஒரு பொண்ணு பெங்களூரை சேர்ந்த ரித்திகான்ற ஒரு பெண் அறிமுகமாறாங்க. அவங்க அறிமுகமாகிட்டு அவங்களே இவர்கிட்ட வாலண்டியரா அப்ரோச் பண்றாங்க. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை நான் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. பேசுனதோடு மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்காலத்தில் நம்முடைய பொருளாதார தேவைகளுக்காக குழந்தைகள் மருத்துவ செலவு இவங்களுடைய குழந்தைகளோட படிப்பு செலவுக்காகலாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ட்ரேடிங்ல அவரை ஈடுபட வைக்கிறாங்க. இவர் முதல்ல மறுக்கிறாரு. அவர்கிட்ட அவங்க ஆசை வார்த்தைகளை கூறி நம்மளுடைய எதிர்கால திட்டத்தை பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவரை வலியுறுத்தி அந்த பணத்தை போட வைக்கிறாங்க. அதாவது அந்த பணங்கிறது சாதாரண கொஞ்சம் நெஞ்ச பணம் இல்லை. ஒரு முறை 5 லட்சம், அதுக்கப்புறம் 10 லட்சம், 15 லட்சம், அதுக்கப்புறம் 10 லட்சம், இப்படி கிட்டத்தட்ட 75,50,000 ஆன்லைன் இந்த ட்ரேடிங் மூலமாவே பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு செலுத்த சொல்றாங்க. அது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பணத்தை எல்லாம் நீங்க டெபாசிட் பண்ண அதிகப்படியான பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல் கட்டமா செலுத்திய ஒரு 50,000த்துல 40,000 நீங்க திருப்பி எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு திருப்பி எடுத்துக்கிறாரு. அதுல என்ன நடக்குதுன்னா, அந்த திருப்பி எடுத்த போடப்பட்ட இவர் எந்த வங்கி கணக்கு பணத்தை செலுத்தினாரோ அந்த வங்கி கணக்குல திரும்பி வராம எங்கேயோ வெளியூர்ல இருக்கக்கூடிய டெல்லிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு எண்ணில இருந்து அவருக்கு பணத்தை திரும்ப கிடைக்குது. இந்த அடிப்படையில் என்ன அவருக்கு சந்தேகம் வருது, இது மாதிரி வேற அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்திருக்கு, நான் எப்படி நம்ப முடியும்னு சொன்னா, உங்களுக்கு பணம் எங்க இருந்தாலும் பணம் கரெக்டா வந்துடும், நீங்க தொடர்ச்சியா பணத்தை போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு இவரு 1 by 1 10 லட்சம், 5 லட்சம், 15 லட்சம் போட கட்டத்தில் இவருக்கு பண தேவை ஏற்படுது. அவர் 50 லட்சத்தை நான் திருப்பி எடுத்துக்கிறேன், 50 லட்சத்தை நான் திருப்பி எடுத்துக்கிறேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, 50 லட்சத்தை நீ திருப்பி எடுத்துக்க, நீ 64 லட்சம் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. 50 லட்சத்தை வித்ட்ரா பண்றதுக்கு எதுக்கு நான் 64 லட்சம் டாக்ஸ் கட்டணும், யாருக்கு நான் டாக்ஸ் கட்டணும்னு கேட்கறாங்க. உடனே நீங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கட்டணுமான்னு இவர் கேட்கிறாரு, இல்ல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் கட்டணுமான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் தேவையில்ல, நீங்க எனக்கு தான் பணத்தை கட்டணும்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறாங்க. அந்த பணம் அப்போ இவர் சந்தேகம் ஏற்படுது. சந்தேகம் ஏற்பட்டு இவர் நீங்க எப்படி பணத்தை திரும்பி எடுக்கிறதுக்கு 64 லட்சம் வரி கட்டணுங்கிறது எப்படி நம்பர் தகுந்ததா இல்லையே அப்படின்னு கேட்கிற போது அவங்க என்ன பண்றாங்க, இவர் மிரட்டுறாங்க. இதோட நீ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடு, நீ தொடர் இதுக்கப்புறம் எங்கள்கிட்ட பணத்தை கேட்காத, கேட்டீங்கன்னா உன்னை இல்லாம பண்ணிடுவேன். அதுக்கு மாதிரி இவங்க வேறு விதமான மிரட்டல்கள், தொடர்ச்சியான மிரட்டல் விடுறாங்க, உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் பணத்தை கேட்காதீங்கன்னு சொல்றாங்களே தவிர இவர்கிட்ட இருந்து பெற்ற அந்த 75,50,000 திருப்பி செலுத்துவதற்கு எந்த முயற்சிக்கும் எடுக்கவே இல்லை. இந்த மாதிரி டைவர்ஸ் மேட்ரிமோனின்னு ஒரு இணையதளத்தில் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒரு தொழிலதிபர் தெரிந்து கொண்ட காரணத்தினால அவரை ஏமாற்றி மோசடி செய்த அந்த நபர் மீது, அந்த ரித்திகான்ற பெண் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கோம். அது குறித்து எல்லா தகவலையும் பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையால அது பெண் தானா அல்லது பெண் தான். ரித்திகா மோகன்ற பெண், அவங்க அப்பா பேரு மோகன், அவங்கலாம் ஈக்காட்டு தாங்களை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ அவங்க இருக்கிற இடம் பெங்களூர்னு தெரிய வருது. ஆனா ஒரு சென்னையில இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அறிமுகமானவங்க இப்ப பெங்களூர்ல ஒரு கம்பெனில வேலை செய்யறதா சொல்றாங்க. இதுவே அவங்களுடைய என்டையர் டிரான்சாக்சன், அவங்களோட பேச்சுவார்த்தை, உரையாடல்கள் எல்லாமே மோசடியா தெரிய வருது.